கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், விசுவாசிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும். ஒரு உண்மையான அன்புக்கு ஒரு சோதனை. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் எவ்வளோ பேர் உண்மையான அன்பை வைத்திருக்கிறோம்? சோதனைகள் வரும்போது உண்மையாக அவரை நேசிக்கிறோமா? உபத்திரவங்கள் வரும்போது அவரை உண்மையாக நேசிக்கிறோமா? இல்லை அவரை விட்டு தூரமாக போயிடுறோமா? அப்படியாக ஒரு சகோதரன் இராணுவத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். கிராமத்திலேருந்து போய் பணிபுரிந்து கொண்டிருக்கா. அப்பா இல்லை, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அந்த பணிபுரிந்துகிட்டு இருக்க நேரத்தில் எதிரியினுடைய குண்டு அவன் மேலே தாக்கி அவனுடைய முகமெல்லாம் சிதைந்து போய் பயங்கர அகோரமாயிடுச்சு. பிறகு தையல் போட்டு தைச்சி ஒரு மாதிரியாக அவனை ஒரு வழிக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் அவன் என்னுடைய முகத்தை நான் பார்க்கணும், கண்ணாடி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய முகம் ரூபமே மாறி போய்விட்டது. அவனுடையாக விடுமுறை எடுத்துக்கொண்டு தன் ஊருக்கு வருகிறான். ஊருக்கு வரும்போது அம்மாவை பார்க்குறான், கதவை தட்டுக்கிறான். அம்மா திறக்கிறாங்க. வாங்கப்பா, வாங்க வாங்க. யார்? எங்கள் மகன் உங்களை அனுப்பிச்சாங்களா? அதாவது அம்மாவுக்கே அடையாளமே தெரில. எங்கள் மகன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நல்லா இருக்காம்மா, நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போய் ஷூ சாக்ஸ்லாம் கழட்டி போட்டு போய் படுத்துட்டான். அம்மா அதுக்குள்ளே ஷூ சாக்ஸ்லாம் கழட்டி எல்லாம் துவைச்சிட்டாங்க. சாக்ஸ்லாம் துவைச்சி வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு மறுநாள் அவன் கிளம்புறான். அதுக்குள்ளே அவனை நேசித்த அந்த தெருவில் இருக்கிற பெண், எதிர்காலத்தினுடைய மனைவி வந்து பார்க்குறாங்க. என்னங்க, அவர் எப்படி இருக்கார், நல்லா இருக்கிறாரா, அவர் ஹாப்பியாக இருக்கிறாரா, நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லி போயிடுறான். போன உடனே ஒரு கடிதம் அங்கே அந்த பையனுக்கு போகிறது. அதில், தம்பி 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு போனியே, நீ உன்ன மாதிரியே தானப்பா இருக்குது, நீ தானப்பா அது? ஆமாம்மா, நான் தான்மா. என்னாச்சு, ஏன்ப்பா இப்படி ஆயிடுச்சு, எப்படிப்பா கண்டுபிடிச்சேன்? உன் சாக்ஸை நான் எவ்வளோ நாளாக துவைக்கிறேன்ப்பா, உன்னுடைய சாக்ஸை பார்த்தோன்னே நீ தாப்பான்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னோடனே அந்த பெண்ணும் அந்த தாயும் புறப்பட்டு நேராக இராணுவத்துக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே கட்டி பிடிச்சிட்டு ஒன்று அம்மா அழுகுறாங்க. அப்போ அந்த பெண்ணை பார்த்து அவன் கேட்குறான், இப்போ இவ்வளோ நாளாக என்னை நேசித்தேன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என்னை நீ நேசித்து கல்யாணம் பண்ணிவிக்கியா அப்படின்னு. இல்லை, இது நாள் வரைக்கும் நேசித்ததை விட இனிமேல் தான் உங்களை நான் அதிகமாக நேசிப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நீங்களும் நானும் நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே என்ன சம்பவம் பாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இளங்கலையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவருடைய முகமே சிதைஞ்சு போயிடுச்சான். கண் ஒரு பக்கம், வாய் ஒரு பக்கம், எல்லாமே குலைஞ்சு போய் அப்படியே சரீரமெல்லாம் அப்படியே பிற்கப்பட்டு ரோம போர்ச்சவர்களுடைய வாரினாலே அவர் கையில் இருந்த அந்த சாட்டை வாரினால அடித்து சரீரமெல்லாம் பிற்கப்பட்டு அவருடைய முகமே அந்த கேடு அடைந்து அழகும் சௌந்தரியமும் இல்லாதிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்தான் அந்த சிலுவையின் மூலமாக அவருடைய மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அதன் மூலம் தான் உங்களையும் என்னையும் இந்த ஆத்துமாக்களெல்லாம் பெற்றெடுத்தார்னு நம்ம பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு அழகாக இருப்பதற்கு காரணம், இன்றைக்கி சௌந்தரியமாக இருப்பதற்கு காரணம், நமக்காக அவர் எல்லாவற்றையும் அழகை இழந்தார், சௌந்தரியத்தை இழந்தார். அவருடைய ரூபமே பார்க்கத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது. இந்த காலை வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மரித்து நமக்காக மரணத்தை சந்தித்து அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கி ஆவியாக இருக்கிறார். இன்றைக்கி கர்த்தருடைய ஆலயத்திலே அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். ரட்சிப்பை நமக்கு பிதாவாகிய தேவன் அவர் மூலமாய் நமக்கு கொடுத்து உண்மையான அன்பு என்ன என்பதை விளங்கத்தக்கதாக அந்த சூழ்நிலையை தேவன் நமக்கு உருவாக்கி தந்தார். அவரை நேசிப்போமா? இந்த நாளில் அவருக்கு நன்றி சொல்வோமா? உலகமெங்கு நடக்கிற ஆராதனையில் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய நாள். இதில் உம்மை பாடி மகிமைப்படுத்தி ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளில் மகிமை பெற்றுக்கொள்ள, வல்லமை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய விருப்பத்தையும் தேவைகளையும் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody.
தேங்க்யூ.